ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக ஆண்டவரே இந்த உலகில் வந்து எங்களுக்காக எங்களுடைய வேண்டுதலுக்காக ஆண்டவரே நீர் காயப்பட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய நற்செய்திகளை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக அதை அறிவிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய பரிசுத்த ஆராதனையிலே நீ எங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலைகளில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்ற பரிசுத்த ஓய்வு ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்படுத்தி நீர் மகிமை பிரசன்னாய்கள் மத்தியில் வீழ்ச்சியிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த நாமத்தின் மீதும் நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, மீது நேரத்தின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. முன்பவடி விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 599, இருட்சாந்தி கீதம் 266, பாமாலை 203. ஆராதனை கீதங்கள் 599, இருட்சாந்தி கீதம் 266, பாமாலை 203. அதோ ஒரு ஜீவ வாசலை, அவ்வாசலில் ஒரு ஜோதி எப்பொழுதும் வீசுகிறது. துன்மார்க்கன் தான் சேர்ந்து துன்பத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை போராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிவிடும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நறுமுண்டாதுதான், தேவனை நறுமுண்டமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கற்றெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர்.
அவர் தீர்க்க மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை பிடித்தக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்ணி, ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியோ. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுதி என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனின் வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேலுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியை நியாயத்திற்கு பிரவேசியாதீயோ. நமக்கு பாவங்கள் இருக்கிறோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்க சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அருளால் நெருக்கத்தினால் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுடைய இதயத்தோடு வசந்த பலவாக்கிகளில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தன்மையாய் விட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக் கொண்ட நம்பர்களுக்காக செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தன்மையில் என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்லவர்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் கண்டால் பண்ணிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்த்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல தேவனை விட்டு வழியை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்த காலங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுடைய மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்வாகியம் எங்களுக்கு இறங்கும். தப்பிருந்த பொறுமையாய பாவத்தின் ஒதுக்கப்படுகிறவர்களை செயல்படுத்தும். மிகவும் பிதாவே, நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து புத்தி நடத்துவ இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு தேவனுடைய பிரபலம் செய்வதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான நம்பர்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை தொடர்களாய் உருக்கமான முதலாக வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தர்களுமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னாக வேண்டிக் கொள்கிறோம்.
107 முதல் 16 வரை. 107 சங்கீதம் 1 முதல். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்பட்டவர்கள். பத்தியாகவும் தாகமாகவும் ஆத்மா தந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே கடத்தினார். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் பெண்கள் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவர் நீ இடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற
வாசிப்பார்கள். இரண்டாவது வேத பாடம் வாசிக்கிறோம்.
தேவனுடைய அறிவிப்பாளர்கள் இடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விளைத்து காண்பித்தேன். ஆயினும் நான் மூலையிலும் வீணாகாத வழிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாக விளைத்து காண்பித்தேன். காலத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சத்தியவசனம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தல். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அனிமையாக விவரித்து காண்பித்தேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம் சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. தலைப்பு பிள்ளைகள் கர்த்தர் அருளும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாலிப பெண்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயமாக பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனையில் கன்வென்ஷன் பாடல்கள் பாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனையில் கன்வென்ஷன் பாடல்கள் பாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு நமது பழைய ஆலயத்தில் இருந்து கரண்ட் சபை கூட்டமாக நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு நமது பழைய ஆலயத்தில் இருந்து கரண்ட் சபை கூட்டமாக நடைபெறும். சபைகள் யாவரும் தங்களது கையின் காசுகளை ஆலய தீபாவளிக்காக தந்து உதவும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். அதிலே சபைகள் யாவருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக
தேர்ந்தெடுக்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து 14ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமண்டலத்தில் தேர்தல் பிரதிநிதிகளாக போட்டியிடும் சபை மக்கள் சபை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் விண்ணப்ப படிவத்தை திருமண்டல அலுவலகத்தில் பெற்று வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக பூர்த்தி செய்து நமது சபை குருவானவரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விண்ணப்ப படிவத்தோடு திடப்படுத்தல் சான்றிதழை இணைத்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். விண்ணப்ப படிவத்தோடு திடப்படுத்தல் சான்றிதழை சேர்த்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் புதன்கிழமை தோறும் மாலை திருத்தானிய ஆராதனையாக ஏறெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் புதன்கிழமை தோறும் மாலை ஆராதனை திருத்தானிய ஆராதனையாக ஏறெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது நமது சபையில் இந்த மாதத்திலிருந்து 2வது வாரம் மற்றும் 4வது வாரம் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இனி வருகின்ற ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் மற்றும் 4வது வாரம் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் திருமணநாள் பெயர்கள் கொடுக்காத பிள்ளைகள் தயவு செய்து சபை ஊழியரிடம் பெயர்களை எழுதி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிறந்தநாள் திருமணநாள் பெயர்கள் கொடுக்காத பிள்ளைகள் சபை ஊழியரிடம் பெயர்களை எழுதி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னிரவு ஜெபம் மற்றும் புதிய ஆராதனையை தாங்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் மற்றும் சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னிரவு ஜெபம் மற்றும் புதிய ஆராதனையை தாங்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ ஊழியமாக நடைபெறும். செப்டம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ ஊழியமாக நடைபெறும். அதற்கான தேவைகள் அதிகம் இருப்பதால் சபை மக்கள் நன்கொடை கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வாகனம் ஒன்றின் தேவை 6250 ரூபாய். 5 வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வாகனத்திற்கு நன்கொடை கொடுக்கின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் சுவிசேஷ ஊழியத்திற்கான இதர செலவுகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளின் பெயர்களை வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் 3ஆம் தேதி ஜான் விக்டர் சன் ஆஃப் ஜி ஆர்சி வேதநாயகம் சீருகுப்பா. 5ஆம் தேதி ஜெகசாந்தி வைஃப் ஆஃப் தி அற்புதராஜ் தங்கையாபுரம். 6ஆம் தேதி ரீட்டா வைஃப் ஆஃப் எஸ் அருள் ஸ்டீபன் போஸ்பேட். 7ஆம் தேதி திரவியம் சன் ஆஃப் தங்கையா காஞ்சிபுரம். 9ஆம் தேதி ஜெனிஸ் ரிட்டர் சன் ஆஃப் தி அற்புதராஜ். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிக்கின்றனர். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்பொழுது பாடகர் குழு ஒரு சிறப்பு கவி ஒன்றை பாடுவார்கள். நாம் அதை தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். Amen.
மன்றாட்டை ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகின்ற நாட்களிலே தங்களது பிறந்த நாளை ஆதரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்கள் வாசிக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உன் பேரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கருத்தை இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை வாழ்விலை ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி எனக்கு சொல்லிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்விலே நன்மையான காரியங்களை அவரை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கட்டளையிட்டு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவருக்கு புதிய வருடத்திற்குள்ளாக பிள்ளைகளுக்கு அவர்கள் இருதயத்தில் வேண்டுதல்களை தேவதாமல் நிறைவேற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் பிள்ளைகளும் சட்டத்தின் மறைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நாட்களிலே கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை தேவதாமல் பிள்ளைகளுக்கு வாழ்வில் நிறைவேற்றக்கூடிய அப்பா. எல்லாம் ஆண்டவரை செய்கின்ற வேலைகள் எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்ளும்படி உங்களுடைய நாமத்தின் மீண்டும் எல்லாவற்றையும் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியா அப்பா. பெற்றோர்களுக்காக சமூகத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் நினைக்கும் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி புதிய வருடத்தில் ஆண்டவரை அந்த சுகத்தையும் பணத்தையும் பிள்ளைகளுக்கு அருளி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு அருளும்படியா அப்பா. முழுவதுமாக கட்டளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 1ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Hallelujah.
எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்த மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பாரத தேசத்தில் நீர் தந்த அர்ப்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் மாய்ப்பை ஏற்று சென்றிருக்கின்ற அர்ப்பணியாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்து வருகின்ற ஆத்ம ஆராய பணிகளையும், கல்வி பணிகளையும், மருத்துவ பணிகளையும் போன்ற எல்லா பணிகளையும் திறம்பட நிறைவேற்றி அருள்தாரும். அவர்கள் ஊழிய பாதையில் சந்திக்கின்ற சவால்களையும் இன்னல்களையும் சகித்து பாடுகளில் பங்கேற்க பலத்தாரும். சோர்வில்லாமல் சலிப்பில்லாமல் சபையை ஸ்தாபிக்க உதவி புரியும். இவை அனைத்தையும் அருளால் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துக்காக ஏக சத்தியமாகிய தேவனே, உம்மை எழுதிய ஜீவன் உம்மை சேவிப்பதை மெய்சியாதீர்கள். தேவனிடமாக கொண்டிருக்கிறவரையாகிய நாங்கள் எந்த விளைவுகளும் பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரச்சனைகளையும் செய்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை காப்பாற்றுகிறார். இந்நாளிலும் காப்பாற்றி நாங்கள் யாரும் போகப்படாமல் எவ்விதமான மோசமாகப்படாமல் ஒரு பார்வைக்கு நீங்க செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் இப்படி ஆளுநர் நாள் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கப்பலாக வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை சர்வ பலமையுள்ள தேவனே, எங்கள் அதிர்ஷ்டமாக வருவார்கள். அவர்கள் சந்தைகள் பிரிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரிவிக்க அனுப்பி அவர்கள் முகத்தும் பரிமாணங்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணிவர்கள் மூலம் பேசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் காரியங்கள் திரும்ப கிறிஸ்துமாகி இயேசு கிறிஸ்துவின் உண்டாகலை கட்டளையிட்டது. அறுவடைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 607, 200 கீதம் 263, பாமாலை 211. ஆராதனை கீதங்கள் 607, 200 கீதம் 263, பாமாலை 211. தேசத்தார்கள் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தை
நற்செய்திகளை வெளிப்படுத்தி பிள்ளைகளின் வாழ்களை அனுதினமும் நற்செய்திகளை இயக்கவும் பகிரவும் கிருபை செய்ய முடியாது. அப்பா, இப்பொழுதும் மத்தியிலே வீட்டிலிருந்து ஆண்டவரே நீர் உடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது. அப்பா, நீ பேச நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை ஆறுதலை சமாதானத்தை அருள முடியாது. அப்பா, இந்த நேரத்தில் தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சந்தோஷம் தான். மற்ற 6 நாள் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்னது? லீவு. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு என்னது? ஒரு நாள் கிடைக்கிறது. ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தில் எப்பவுமே என்ன செய்யணும்? இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு என்ன உண்டு? ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே லீவுங்கிற ஒரு சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். அதுதானே? சரி. இப்போ நற்செய்தி அப்படின்னா என்ன? நீங்க என்ன தலைப்பு? எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்தல். இப்போ நற்செய்தி அப்படின்னா என்னது? நம்ம எல்லாரும் நற்செய்தி சொல்லணும். ஞாபகம் தேவன் தம்முடைய உழைப்பரான மாணவர்களுக்கு அனுப்பி இவ்வளவா அனுப்பி கொடுத்தார். இதுதான் நமக்கு என்னது? நற்செய்தி. ஆனா அது மாத்திரம் நமக்கு நற்செய்தி என்பது அது நற்செய்தி தான். ஆனா என்னது? அது மாத்திரம் நற்செய்தி என்பது கிடையாது. நாம சுவிசேஷத்தை என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல என்ன செய்யறோம்? போய் அறிவிக்கின்றோம். நாம் பிறருக்கு அறிவிக்கின்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்வில் ஒரு நன்மை பயக்கும் என்றால் அது என்னது? நற்செய்தி. கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது என்னது? நற்செய்தி. நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்றால் அது என்னது? அது நற்செய்தி. அப்போ நம்ம எது நற்செய்தி என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் அது நற்செய்தி. நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் பேசுகின்றோமா? ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் கேட்கின்றோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுகின்றது? நம்மிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வார்த்தைகள் வெளிப்படுகிறது. நாம் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் நாம் ஆண்டவருக்கு அன்பானவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவருக்கு எப்படி இருக்கின்றோம்? அன்பானவர்களாய் இருக்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றாலும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது சத்தியவசனத்தை ஒரு வாசிக்கும். நற்செய்தியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாட்களும் சொல்லுகின்ற நற்செய்தி என்பது அவருடைய வாழ்விலே ஒரு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகின்றது. ஆனால் நாம் இன்றைய நாட்களில் நற்செய்தி சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில அடுத்தவர்களிடத்து பேச நான் அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். அவங்களுக்கும் எனக்கு என்ன செய்யாது? ஆகாது. அந்த வார்த்தை என்ன செஞ்சிருது? நம்ம வாயில வந்து சீக்கிரமா என்ன செஞ்சிருது? வந்துருது. இப்போ ஒரு இடத்துல நாம் நிற்கிறோம் அப்படின்றா அந்த இடத்துல ஒரு புதிதாக ஒரு மனித இடத்துல நாம் பேசுவதற்கு என்ன செய்கின்றோம்? தயங்குகின்றோம். ஆனால் நமக்கு கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை என்ன செய்து விட வேண்டும்? எப்படியாவது 4 வார்த்தை தர்மம் கேட்டால் என்ன செய்யணும்? தூக்கம் வரும். அப்போ நம்ம கோபப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தையை நாம் வேகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? சிந்திக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு நாம் அதிவேகமாக அறிவிக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்வதில்லை? சிந்திப்பதில்லை. வருடத்தில் ஒரு நாள் சுவிசேஷ ஊழியம், மற்ற நாட்களில் நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் தான் என்னது? ஊழியம். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் மாத்திரம் தான் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றோம். அப்ப நம்ம எந்த அளவிற்கு நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எந்த அளவிற்கு வாழ்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். பவுலுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவருக்குள்ளாக அழைக்கப்பட்ட பிறகு ஓடிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறார்? ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அவர் எப்பொழுது நிற்கின்றார்? அவருடைய ஊழியத்தை
ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்படி பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்திலே கேட்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவரும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தம் இருக்கின்றது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் ஒருவேளை நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் வெட்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆக்கினைக்கு நேராக என்ன செய்கிறது, கடந்து செல்கின்றது. நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வெட்கப்பட்டு தலைமுறைகளோடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எதற்கு நேராக செல்கிறது, ஆக்கினைக்கு நேராக என்ன செய்கிறது, கடந்து செல்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை விவரிக்கின்றவனாக இருக்கின்றேனா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டால் மாத்திரம் போதும், நான் பார்த்தால் மாத்திரம் போதும் என்று சுயநலமாக இருக்கட்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கும் பொழுது சிறுவர்கள் எப்படி அறிவிப்பாங்க, சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை எப்படி அறிவிப்பாங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார், அது சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யும், நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம், சொல்லி கொடுத்துருப்போம். சுவிசேஷ ஊழியம் எப்படி போகணும், பார்க்கிறவங்க என்ன செய்யணும், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லணும் என்ன செய்யறோம், சொல்லிக் கொடுக்கின்றோம். சற்று பெரியவர்களாய் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிற இடத்துல என்ன செய்வாங்க, அந்த மக்கள்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. எங்க ஊர்ல சுவிசேஷ ஊழியம் போகும்போது என்ன செய்வாங்கன்னா, சிறு பிள்ளைகள் சொன்ன மாதிரி இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு அந்த ஒரு தெருவுக்குள்ள போகும்பொழுது என்ன செய்வாங்க, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு கொடுக்கின்ற பொழுது அவங்க அறியாமல் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கவலைகளை நம்ம என்ன செய்யறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள். அவங்க கவலைகள்ல நாம் ஆறுதலா இருப்பது, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலா இருப்பதுதான் என்னது, நற்செய்தி. நற்செய்தி என்பது சந்தோஷத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய கஷ்டத்துல என்ன செய்யணும், ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற வார்த்தைகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது நம்முடைய வாழ்விலே நம்மை அறியாமலே நமக்குள்ளே வருகின்ற ஒரு வார்த்தை. நம்ம அவங்க இடத்துல பேசுகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கவலைகளை நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த கவலைகள் மனதின் பாரங்களை ஒரு இடத்துல இறக்கி வைக்கும் பிறகு அவங்களுடைய இருதயம் எப்படி காணப்படும், லேசாக என்ன செய்யும், காணப்படும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது, எளிதாக அவங்க இருதயத்தில் என்ன செய்கிறது, செல்லுகிறது. அந்த அவங்க கவலைகளை நம்ம இடத்துல இறக்கி வைத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, நிம்மதியான ஒரு உறவு என்ன செய்வாங்க, உறவாக வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர்கள் நம்ம இடத்துல அந்த கவலைகளை இறக்கி வைத்த பிறகு அந்த அவங்க நிம்மதியான உறக்க உரையின பிறகு என்ன செய்வாங்க, நம்ம சொன்ன வார்த்தைகளை குறித்து சிந்திப்பார்கள். அவங்க இருதயத்துல கவலை இல்லாம போது என்ன செய்வாங்க, நம்ம சொன்ன வார்த்தைகளை குறித்து என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க. நம்ம சொன்ன வார்த்தைகள் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு கிரியை வெளிப்படுத்தும். நம்மால் இயன்ற நற்செய்தி அதுதான் ஆண்டவருடைய மந்தையில் நாம் கூட்டி சேர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னது, நற்செய்தி. இந்த நாளிலே நாம் நற்செய்திகளை அறிவிக்கின்ற பொழுது அதை எப்படி அறிவிக்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைக்கு பவுலுடைய வாழ்விலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நற்செய்தி எப்படி கிடைத்தது, தேவ அறிவிப்பினால் என்ன செய்கிறார், போய் அவருடைய வார்த்தை என்ன செய்கின்றார், அறிவிக்கின்றார். பிற மனிதர்கள் இடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, பவுலுக்கு நற்செய்தி கிடைக்கவில்லை. தேவ அறிவிப்பினாலேயே என்ன செய்கின்றார், பிறருக்கு வார்த்தை அறிவித்து என்ன செய்கிறார், புறப்பட்டு போய் நாம் பார்க்க முடிகின்றது. பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார், ஆண்டவருடைய விசுவாசிகளை அழிக்கின்றவர்களாக என்ன செய்தார், இருந்தார். விசுவாசத்தை அழிக்க சென்றவனை அதை பிரசங்கிக்க செய்தவராக என்ன செய்தார், மாற்றினார். விசுவாசத்தை ஆண்டவருடைய விசுவாசத்தை அழிக்க சென்றவனை, ஆண்டவருடைய விசுவாசிகளை துன்புறுத்த சென்றவனை அவருடைய விசுவாசியாக என்ன செய்கின்றார், மாற்றுகின்றார். தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்காக ஓடுவேன் என்று நான் ஓடுவதும் வீணாகாத படிக்க என்ன செய்கின்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே 3 மிஷனரி பயணமாக செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே கடைசி பக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் செய்த
3 மிஷனரி பயணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த அதிகாரத்தில் உள்ளது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிஷனரி பயணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது பயணம் கிறிஸ்துவுக்கு பின்பு 47ஆம் ஆண்டு முதல் 49ஆம் ஆண்டு வரை என்ன செய்கிறது, நடைபெறுகின்றது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மிஷனரி பயணம் கிறிஸ்துவுக்கு பின்பு 47 முதல் 49ஆம் ஆண்டு வரை என்ன செய்கிறார், தன்னுடைய முதலாவது மிஷனரி பயணத்தை என்ன செய்கிறார், தொடங்குகின்றார். இரண்டாவது மிஷனரி பயணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின்பு 50வது ஆண்டு முதல் 52வது ஆண்டு வரை தன்னுடைய இரண்டாவது பயணத்தை என்ன செய்கின்றார், தொடங்குகின்றார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய இரண்டாவது பயணம் நமக்கு என்ன செய்கின்றது, காட்டுகின்றது. மூன்றாவதாக அவர் ஒரு பயணத்தை எடுக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பின்பு 53ஆம் ஆண்டு முதல் 57ஆம் ஆண்டு வரை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை அந்த மூன்றாவது பயணம் நமக்கு என்ன செய்கின்றது, அவருடைய பயணங்களை சுட்டி காட்டுகின்றது. தன்னுடைய வாழ்விலே அவர் ஆண்டவருக்காக ஓடி அவருக்கு சாட்சியாக இருந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கின்றார். பெருத்த அவனை விசுவாசிக்க வைத்து தன்னுடைய மகிமையை என்ன செய்திருக்கின்றார், வெளிப்படுத்தியிருக்கின்றார். மோசேக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் செய்தார், வெளிப்பட்டார். தேவ அறிவிப்பினாலே சஞ்சலம் செய்கிறார், தன்னுடைய ஊழியத்தை செய்கின்றார். மோசேக்கு சீனாய் மலையில் வெளிப்பட்டது போல சாமுவேலே என்ற வார்த்தை நிமித்தமாக வெளிப்பட்டது போல பவுலுக்கு எப்படி வெளிப்படுகின்றார்? அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்ன செய்கின்றார், வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக அவரிடத்தில் வெளிப்படுகின்றார். அந்த வெளிப்படுத்தல் நிமித்தமாக அவன் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு நிமித்தமாக ஆண்டவருக்கு என்ன செய்கின்றான், ஓடுகிறவனாக அவன் ஓடினது வீணாகாத படிக்கு ஊழியம் செய்கின்றவனாக என்ன செய்கின்றான், இருக்கின்றான். தன்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகின்றது, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு என்ன செய்கின்றான், ஓடுகிறதாக என்ன செய்யப்படுகிறது. அந்த வேத வசனம் கலாத்தின் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் எண்ணிக்கை உள்ளவர்களுக்காக என்ன செய்கின்றார், ஓடுகிறார் என்ன செய்கிறது வேதம் கூறுகின்றது. அதை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் அதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய மகிமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்ய முடியும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக என்ன செய்கின்றார், விவரித்து காண்பிக்கின்றார். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு என்ன செய்கின்றார், விவரித்து காண்பிக்கின்றவர்களாக என்ன செய்கிறார், இருக்கின்றார். பேதுரு பேசுகின்ற பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பேதுரு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், கிட்டத்தட்ட 3000 பேர் என்ன செய்யப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் ஆட்சியாளரை பிரசங்கித்த பொழுது யார் ஆண்டவருக்குள்ளாக, யார் ஆண்டவர் யாருடைய இருதயத்தை திறந்தார், லீதியாருடைய இருதயத்தை திறந்தார். ஆனால் அங்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அங்கு 3000 பேர் மாத்திரம் தான் இருந்தார்கள் என்றால் கிடையாது. இருந்தவர்களில் 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். லீதியார் பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் பிரசங்கித்தது அநேகம் பேர், ஆனால் ஆண்டவர் லீதியாருடைய இருதயத்தை திறந்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராகவே என்ன செய்கின்றார்கள், இருக்கின்றார்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அழைக்கப்பட்டவர்களாக நாம் செய்திருக்கிறோம், வந்து அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரின் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவார், என் கவலைகளை மாற்றுவார் என்று உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே என்ன செய்யப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வசனத்தை என்ன செய்கின்றார், விவரித்து காண்பிக்கின்றவராக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். நற்செய்தி என்பது நற்செய்தி என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்விலே முதலாவது விசுவாசிக்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே எப்படி அது மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியை நாம் கேட்கின்றோம், ஆனால் அதை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் என்ன செய்கின்றது, மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. பவுல் தன்னுடைய வாழ்வில் அவருடைய வார்த்தையை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார், ரட்சிக்கப்படுகின்றார். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் என்ன செய்யப்படுகின்றது, ஏற்கப்படுகின்றது. பவுல் ஆச்சாரியர்களை பிரசங்கிக்கின்ற பொழுது அநேகர் மத்தியிலும்
லீதியாருடைய இருதயத்தை என்ன செய்கின்றார் தெரிவிக்கின்றார், விசுவாசிகளாக என்ன செய்கின்றார் மாறுகின்றார்கள். அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியை நம்முடைய வாழ்விலே உறுதிப்படுத்துகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்குள்ளாக உறுதிப்படுத்துகின்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் அநேக நல்ல செய்திகளை கேட்கின்றோம், கெட்ட செய்திகளை என்ன செய்கின்றோம், கேட்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம கண்ணில் படுறது என்னதான், இந்த உலகத்துல இன்னைக்கு என்னது நடந்திருக்கு அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யறோம், நமக்கு என்ன செய்யறோம், ஒரு ஆர்வம் காணப்படுகிறது. ஆனா நல்ல செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம், சந்தோஷமாக பார்க்கின்றோம். அதே மாதிரி கெட்ட செய்திகளை என்ன பார்க்க எப்படி பார்க்கின்றோம், ஒரு கவலையோடு என்ன செய்கிறோம், அதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய காலத்தில் ஆண்டவரை குறித்தும் பேசுகிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறார்கள், பேசுகின்றார்கள். அதுதானே, ஆண்டவரை குறித்தும் அநேகர் பேசுகின்றார்கள், ஆண்டவருக்கு விரோதமாகவும் அநேகர் இன்றைய காலத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் தான் எப்படி இருக்க வேண்டும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் எப்படி தியானிக்கின்றோம், ஒரு இடங்களிலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வார்த்தை எப்படி வெளிப்படுகின்றது என்பதை பொறுத்து நாம் என்ன செய்து கொள்ளலாம், அவரை அந்த வார்த்தை அது ஆண்டவருடைய வார்த்தையாக இல்லையா என்பதை நாம் என்ன செய்து கொள்ளலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நாம் தான் நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்றைக்கு புறஜாதிகளுடைய கதைகள் நமக்கு எப்படி காணப்படுகிறது, ஒரு புராண கதைகளை போல என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய விசுவாசிகளாக என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். அப்ப அதனால புறஜாதிகளுடைய கதை நமக்கு எப்படி காணப்படுகிறது, ஒரு புராண கதைகளை போல என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆனா இதே வெளியிருந்து புறஜாதிகளுக்கு நம்முடைய கதைகள் எப்படி காணப்படும், ஒரு புராண கதைகளை போல என்ன செய்யும், காணப்படும். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அது ஒரு மாற்றத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை நாம் பெற வேண்டும் என்று அந்த அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நாம் ஓடுவதும் வீணாக படிக்க என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் சொன்னார். அதை நிறைவேற்றினார். அவர் என்ன சொன்னார், நான் ஓடுகிறதும் வீணாக படிக்க என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க வேண்டும். உண்மையிலேயே வீணாக படிக்க பிரசங்கித்தாரா, அதற்கானது வேதத்துல ஒரு சாட்சி இருக்கின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனம். என்ன சொல்லுகிறார், நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் வீணா இருக்கவில்லை என்று என்ன செய்கிறார், அவர் சொன்ன வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். நாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியமும் நாம் அநேக ஊழிய பாதையில் என்ன செய்கிறோம், சொல்லுகின்றோம். நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் வீணாக படிக்க இருக்கின்றதா நாம் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்கிற சமயத்திலே அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்கு அடுத்தபடியான வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி கூறுகின்றார், நான் மனுஷருக்காக பேசவில்லை. அதை வாசிக்கும். சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறார்கள், நற்செய்தியை எப்படி கொடுக்கின்றார்கள், மனிதர்களுக்காக அல்ல, மனிதர் பார்க்கின்றதற்காக அல்ல, என் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கின்றார், தைரியம் கொடுத்திருக்கின்றார், பலம் கொடுத்திருக்கின்றார், நான் என் ஆண்டவருக்காக ஓடுவேன் என்று செய்கின்றார் பவுல்.
ஓடி இருக்கிறது நாம் என்ன செய்ய முடிகிறது இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. இங்கே வாசிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதியை நாம் பார்த்தோம். சாரிபாத் விதவையை குறித்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு செய்தியை செய்யப்பட்டிருந்தது. சாரிபாத் விதவை குறித்து எல்லாரும் எடுத்திருப்போம், அறிந்திருப்போம். அவர் தன்னிடத்தில் கொஞ்சம் தான் நாவு இருக்கின்றது, என்ன செய்ய போகிறோம்? நாம் அதை செய்து என்ன செய்ய போகிறோம்? நாம் என் மகன் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம் என்று செய்கிறார், விளையாட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சாக போகிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? நீ செய்கிற ஒரு அடையாளம் என்ன செய்ய, எனக்கு ஒரு அடையாளம் தந்துரு அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட என்ன சொன்னா, நான் சாப்பிட்டு என்ன செய்ய போறேன்? சாக போறேன். அதை சொல்லும் போது அவர் சாக போகிறத குறித்து என்ன செய்யறாரு? கவலைப்படல. இன்றைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசினாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? என்ன தோணும்? டக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு பயம் என்ன செய்யணும்? நமக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகும் தானே? அப்போ எளிய இடை குறிக்கும் காலத்துல என்ன செய்யறது? நீ செய்யறதுல என்ன செய்ய? முதலில் எனக்கு கொண்டு வா, செய்து அடையாள என்ன செய்ய, எனக்கு கொண்டு வா அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அவளும் வேற வழி இல்லாம தான் செஞ்சிருப்பா. இந்த அடைய கொண்டு போய் செஞ்சா கொடுத்தா. ஆனா அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன? மழை பெய்யும் வரை உன் கலசத்தில் மாவும் குறைவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இதுல என்ன நற்செய்தி? அவருடைய வாழ்வில் இது நற்செய்தியா இல்லை? இறக்க போகிற ஒருவருக்கு என்ன செய்திருக்கிறார்? வாழ்வு கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? அப்ப இது என்னதுதான்? நற்செய்தி தான். நற்செய்தி என்பது ஆண்டவருடைய பிறப்பை அறிவிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது என்னதான்? நற்செய்தி தான். நாம் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அதிகமாக என்ன செய்கிறோம்? கொண்டாடுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பை நாம் அதிகமாக அறிவிக்கின்றவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக அறிவிக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்றால் கட்டாயமாக நம்ம இல்லை. ஆண்டவருடைய பிறப்பை நாம் அதிகமாக கொண்டாடுகின்றோமா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நம்மளை நமக்கு என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களால் நற்செய்தியை அறிவிக்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். எலியாவின் வார்த்தை மூலம் அவர்களிடத்தில் ஒரு நற்செய்தி செல்கின்றது. ஒரு கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை, மாவு குறைந்து போவதும் இல்லை என்று என்ன செய்கிறார்? ஒரு நற்செய்தியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு மறுவாழ்வை என்ன செய்கின்றார்? கட்டளையிடுகின்றார். அவருடைய வாழ்வு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? இறக்க இருந்த ஒரு வாழ்வை என்ன செய்திருக்கிறார்? தொடங்கி வைத்திருக்கின்றார். முடிய போகின்ற ஒரு வாழ்வை என்ன செய்திருக்கிறார்? தொடங்கி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்டதான் ஒரு நற்செய்தியை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய வாழ்விலே அறிவித்திருக்கின்றார். நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அது அவரிடத்திலே போய் சேருகின்றதா என்பதை நாம் என்ன செய்வதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை. நம்ம ஈஸியா சொல்லுகிறோம் தானே, நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் என் ஆண்டவரை நம்புகிறேன் என்று செய்கிறோம், பிறரிடத்திலே சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை நம்புவதற்கு காரணமே அவர் நம்மிடத்தில் செய்கின்ற கிரியை. அவர் நிமித்தமாகவே நாம் அவரை நம்புகின்றோம் என்பதை என்ன செய்வதில்லை, நாம் சிந்திப்பதில்லை. நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவரை நம்புகிறோம் என்றால் அவருடைய கிரியை நம்ம வெளிப்படுகின்ற பொழுது அது நமக்கு என்ன செய்கிறது? தெரிய வருகின்றது. ஒரு வியாதிக்காக நாம் மருந்து சாப்பிடுகிறோம் என்றால் அந்த மருந்து சாப்பிடும்போது என்ன செய்யறது? அதற்கு சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்? அதனுடைய பலன் என்ன செய்யும்? வெளிப்படும். அப்ப என்ன செய்வோம்? நான் மருந்து சாப்பிட்டேன், அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? பலவீனம் நீங்கி போயிடுச்சு என்ன செய்வாங்க? நம்புவாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற பொழுது, நாம் அறிவிக்கின்ற அந்த வார்த்தை அவர்களிடத்துல போய் சேர்ந்திருக்கின்றதா? நாம் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு என்ன செய்து விடுகிறோம்? கடந்து வந்து விடுகின்றோம். நாம் சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டு விடுகின்றதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி வருகின்ற நாட்களிலே நாம் செல்லுகின்ற சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் பிறருக்கு அறிவிக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இருதயத்தை நம்ம சொல்லுகின்ற வார்த்தை தொட்டிருக்கின்றதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி தொடுகிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகின்றது. யார் நிமித்தமாக? நம் நிமித்தம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதினாலே. அப்ப அது யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கும் ஆசீர்வாதம், அவர்களுக்கும் ஆசீர்வாதம். அப்ப நாம் கொடுக்கிற நற்செய்தி நான் அதை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய நற்செய்தியை கொடுக்கின்றவர்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை
அருளுகின்றவராக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வளர்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நற்செய்தி வளர்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்துக்கு நாம் எப்படிப்பட்டதான உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம்? நம்முடைய சரீரத்துக்கு எப்படிப்பட்டதான உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம்? நல்ல பலம் தருகின்ற ஒரு உணவை அல்லது எந்த ஒரு பலவீனமும் அண்டாத ஒரு உணவை, நல்ல உணவுகளை நாம் என்ன செய்கின்றோம்? சாப்பிடுகின்றோம். அப்படிதான். அப்போ அதுபோல நம்முடைய ஆத்மாக்களுக்கு நாம் எப்படிப்பட்டதான வார்த்தையை கொடுக்க வேண்டும்? வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை தான் என்ன செய்ய வேண்டும்? இதயத்திலே விதைக்க வேண்டும். நாம் விதைப்பதற்கு ஏற்றதான பலனை தான் ஆண்டவர் செய்வார், தருவார். நாம் நம்முடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தைகளை விதைப்போமானால் அது நல்ல விதையாக செய்யும், வெளிப்படும். ஒருவேளை கெட்ட வார்த்தைகளை அல்லது ஒரு தீய வார்த்தைகளை, தீய வழிகளை நம்முடைய இருதயத்தில் நாம் விதைப்போமானால் அது எப்படிப்பட்டதான வாழ்க்கையாக இருக்கும் என்று நம்மால் என்ன செய்ய முடியாது? யூகித்து பார்க்கவே செய்ய முடியாது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து அது செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் காணப்படுகின்றது? கடலில் போடப்படுகின்ற வலைகளுக்கு ஒப்பாக என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. கடலிலே வலைகளை போடுகின்ற பொழுது அநேக மீன்கள் என்ன செய்யப்படுகின்றது? கொண்டு செல்லப்படுகின்றது. கடலிலே வலைகளை போடுகின்ற பொழுது அநேக மீன்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் கரையில் வந்து நல்ல மீன்கள், கெட்ட மீன்கள் என்ன செய்யப்படுகிறது? பிரித்து எடுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்டதான அந்த நற்செய்தி வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற பொழுது, நற்செய்தி என்பது பொதுவாக எல்லோருக்கும் என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நற்செய்தியை உறுதியாய் நம்பி பற்றிக் கொள்கிறவர்கள் மாத்திரமே என்ன செய்யப்படுகிறார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்பவர்கள் அநேகராக இருந்தாலும், அந்த சுவிசேஷத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கின்றவர்கள், அந்த சுவிசேஷத்திலே பலருகின்றவர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் என்பது பாக்கியம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை கேட்டு அதிலே வளர்ந்து அதிலே முடிவு பரியந்தம் யார் நிலைத்து நிற்கின்றான் அவனே என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? 10 வருடம் கழித்து நம்ம என்ன செய்ய முடியாது? சாட்சி கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்படுகின்றவர்களாக செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது வேண்டும் சொல்லியிருக்கிறது. நாம் சுவிசேஷம் என்ற மலையை வீசுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதில் அகப்படுகின்ற பிள்ளைகள் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோமா அல்லது அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைய காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? அநேக வசனங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கியமான வசனங்கள் கர்த்தர் எப்படாக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைய. அந்த சின்ன வசனத்தை சங்கீதம் 23 அதிகாரத்தை செய்வாங்க. சின்ன வயசுல இருந்து ஆண்டோடைய வசனத்துல ஆண்டோடைய வேதத்தினுடைய வளர்க்கணுங்கிறதுக்காக செய்வாங்க. சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து செய்வாங்க, வளர்ப்பாங்க. ஆனா இன்றைய காலத்துல நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம்? இன்னைக்குரிய சிறு பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னா கையில வேணும், போன் வேணும், தூங்க போறதுக்கு முன்னாடி கையில வேணும், போன் வேணும். அப்ப அந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி நாம் வளர்க்கின்றோம்? பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் தங்களிடத்தில் அந்த மொபைல் போன் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டேங்காங்க? சாப்பிட மாட்டேங்காங்க, தூங்க மாட்டேங்காங்க, என்ன செய்ய மாட்டேங்காங்க? அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சாப்பிடணும்னா என்ன செய்வாங்க? மேலே கூட்டிட்டு போய் நிலாவை கட்டி என்ன செய்வாங்க? சோறு கொடுப்பாங்க, அல்லது பயம் கட்டி சோறு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சோறு கொடுப்பாங்க. இப்போ அந்த 4 சிவத்துக்குள்ளேயே செஞ்சுறாங்க, பிள்ளைகளை அடக்கி வைத்து விடுகிறார்கள். மொபைல் போன கொடுத்தா என்ன செய்யலாம்? இவன் அமைதியா இருக்கான், அவனை அறியாம இருக்கும் பொழுது அவன் நினைச்சிடலாம், சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிடலாம். நம்மளே சின்ன வயசுல என்ன செஞ்சிடறோம்? பிள்ளைகள் எடுத்துல அந்த போனை கொடுத்து நினைச்சிடறோம், பழக்கி விடுறோம். அப்ப பெரிய பிள்ளை நம்ம நினைச்சிடறோம்,
எப்ப பார்த்தாலும் போன பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு காரணம் யாரு? பெரிய பிள்ளை ஆனப்படுவது எப்ப பார்த்தாலும் போன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அப்ப அதுக்கு காரணம் யாரு? அடித்தளம் பண்ணது யாரு? நம்ம. அப்ப அந்த சிறு வயதிலிருந்து இருந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வளர வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்துல இன்னைக்கு சிறு பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? வேத பகுதி வாசித்தாங்க. எதற்காக? அதாவது அடுத்த வாரம் என்னது? பாடம் ஞாயிறு. அடுத்த வாரம் நமக்கு என்னது? திருவிருந்து ஆராதனை இருப்பதனால இந்த வாரம் சொன்னாங்க சிறு பிள்ளைகள் வசனத்தை வாசித்தார்கள். அதே போல சிறு பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளும் சத்தியவசனம் சொல்லுகிறார்களா என்றால் அதை கட்டாயமாக இல்லை. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யற? பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன செய்யல? கற்றுக் கொடுக்கல. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளையை வளர்க்கணும் என்று ஆசை இருந்தால் மட்டும் போதாது. சிறு வயதில் இருந்த ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக் கொடுக்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் அந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது? அவங்க ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ளாக என்ன செஞ்சிடறாங்க? கடந்து போய்விடுகிறார்கள். போய் படிக்கணும்னா என்ன செய்ய மாட்டாங்க? படிக்க மாட்டாங்க. இந்த வேதத்தின் வழி நடக்கின்ற பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது காலையும் இரவும் எப்பொழுதும் வேதம் வாசிக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் நல்லா நோக்கி பாருங்க. அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, படிக்கிற வார்த்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகின்றார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எப்படி வழிநடத்த வேண்டும் என்று என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரியும். நாம என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவர்களால் இருக்கின்ற பிள்ளைகளிடத்துல நீ படி, நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியது இல்லை. இன்றைக்கு நான் உடைய பிள்ளைகளிடத்துல நீ படி, நீ அதை பண்ணு, நான் இதை பண்ணி சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் ஆண்டுடைய வசனத்தை எடுத்து செல்கின்றவர்களாக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பவுலுக்கு முன்பதாக எப்படிப்பட்டதான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு முன்னதாக எப்படிப்பட்டதான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யப்பட்டது? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பவுலுக்கு அப்புறமா பவுல் எப்படி அறிவித்தார்? தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் அதை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் அதை நாம் வெளிப்படுத்துகின்ற என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கின்றது நம்மை போட்ட ஒரு தலையாய கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய ஓட்டம் வீணாகாதபடிக்கு ஓடி பவுல் தன்னுடைய வாழ்வின் இறுதியில் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு 4:7 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று செய்கிறார், சாட்சி கொடுக்கின்றார். அவருடைய வார்த்தை, அவருடைய ஓடின வார்த்தைகளும் ஒரு வார்த்தைகளும் என்ன செய்யவில்லை, வீணாகவில்லை என்று என்ன செய்கிறார், வீணாக இருக்கவில்லை என்று செய்கிறது. நமக்கு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அநேக கல்லறைகள் என்ன செய்கிறார்கள்? இந்த வாசனத்தை வாக்கியமாக என்ன செய்கிறார்கள், எழுதுகிறார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியுள்ள வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கின்றோமா? அந்த வார்த்தைக்கு தகுதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நமக்கு தெரியும், நம்முடைய மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அதற்கு பின்னதாக தான் ஒரு பெரிய வாழ்க்கை நமக்கு என்ன செய்ய இருக்கிறது, காத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற காரியங்களுக்கு அங்க என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த மாத முடிவில் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன வேலை செய்தேன் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மேலாளரிடத்திலே சொல்ல வேண்டும். சொன்னாலும் என்ன கொடுப்பாங்க? சம்பளம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இந்த உலகத்துல வேலை செய்யற ஒவ்வொருவருக்கும் அந்த வேலை முடியும் பொழுது நான் இன்னைக்கு இந்த வேலை செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை சப்மிட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் என்னது, அந்த மந்திரம் அவங்க என்ன செய்வாங்க? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சம்பளம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. என்ன என்ன செய்ய மாட்டாங்க? சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல நாம் இப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நியாயத்துக்கு முன்னால்தான் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய கணக்கு நன்மையா இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை சுந்தரித்து கொள்ள
முடியும். இல்லையா? நம்முடைய உலக வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் நாம் நியாயத்திற்கு இருக்கும் பொழுது எதை குறித்து செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது இல்லை. அவர் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு பரிபூர்ண ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக இருப்போம், அதை நம்முடைய வாழ்விலை உறுதிப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருப்போம், அதிலே வளர்கின்றவர்களாக இருப்போம், மற்றவர்களை அதிலே வளர்க்கின்றவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காணிக்கை பாடலாக நாம் யாவும் எழுந்து ஆராதனை கீதங்கள் 256, 2 கீதம் 268, கிறிஸ்தவ கீர்த்தனை 267. ஆராதனை கீதங்கள் 256, 2 கீதம் 268, கிறிஸ்தவ கீர்த்தனை 267. தாசரே தரணியை அன்பாகி அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படுத்திருக்கின்ற காணிக்கைகளை தவிர்த்தாமே ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி என்று சொல்லிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவனமே நீர் நாமத்தை நிமித்தம் நிறைவேற்றி பிள்ளைகளை
தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய கருத்தில் வாங்கி நம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம் அப்பா. நீரை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் ஜெபக்கு ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் பிரார்த்தனை படியிட்டு பொதுவான சோத்திர ஜெபத்தை சேர்ந்து எழுதியிருப்போம். ஆரம்பிக்கிறீர்கள் 521வது பக்கம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாள பிதாவே, அப்பத்தனான அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனுடைய சர்வ கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வங்களுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய சுற்றத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். நாங்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்தவர்களாயிருக்கிறோம். எங்களை ஒரு ஊழியத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்காக பரிசுத்தம் நீதிமுறை நடக்கவும் எங்கள் வாழ்க்கையாளை நாங்கள் நல்ல நடக்கையினாலும் ஒரு புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு பிரஸ்தாபிக்கும் எல்லா துணிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எல்லாருமே நல்ல தேவன், நாங்கள் மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலைகளும் ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்தில் உபகரித்து ஆராதனைகளை ஏறெடுக்கவும், ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும், உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் அழைத்து வந்த கிருபைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் பவளை போல உபகரித்து ஓடவும், நாங்கள் ஓடுகிறது வீணாகாத படிக்கு அப்பாவுடைய நாமத்தின் மீதும் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பவுலுக்கு தரிசனமாக வார்த்தையை நிமித்தமாக அவருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினது போல் இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய பரிசுத்த ஜனமாக நாங்களுடைய சமூகத்தில் ஒருமித்து போய் கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் மகிமையின் பிரசனராய் வெளிப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உங்களுடைய கண்ணால் கண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை உங்களுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவர்களும் போச்சு ஆண்டவருடைய மகிமையால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பக்கூடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கன்று நிலைத்திருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை உமக்கன்று ஓடி விசுவாசத்தை காத்துக் கொள்வது போல நாங்களும் ஆண்டவரை எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மையை உத்தமமாக நடந்து ஆண்டவரை எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும், எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும், எங்கள் ஓட்டத்தை எங்கள் நீதியின் பாதையில் நாங்கள் காத்துக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி சொல்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு நியமித்திருக்கின்ற உங்களுடைய நீதியின் பாதையை நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற வாராத ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் தியானித்த வார்த்தைகள் ஒன்று வீணாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நாளில் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஒரு நாளில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே, நீதியால் இருதயத்தை திருந்தது போல எங்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற விஞ்ஞான சிந்தனைகளை அகற்றி ஆண்டவரே உடைய பிரசனம் உடைய மகிமை எங்கள் இருதயத்தை பிரவேசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் உலகத்தில் கூடி வந்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவர் ஒரு சித்தம் இல்லாமல் உடைய சமூகத்திற்கு வர முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த வேலைகளும் உடைய பிள்ளைகள் இந்த நோக்கத்தோடு இந்த மனோகரத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கின்றார்கள். இந்த நோக்கத்தோடு நாமத்திற்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கட்டளையிடக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இருதயத்தில் வேண்டுதல்களை கேட்கின்ற தேவன், எங்கள் ஊழியர்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவன், எங்கள் தேவை என்ன என்பதை நாங்கள் வேண்டுவதற்கு முன்னதாகவே அறிந்த தேவன். எங்கள் வாழ்விலே ஆண்டவரை எல்லாவற்றையும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுத்து அவர்களை தடைபண்ணாதீர்கள் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. பாரு சபையின் சிறுபிள்ளைகளுக்காக சமூகத்திலே வருகின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறுபிள்ளைகளும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளின்படி வளரும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வளரவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உறுதியாக நிலைத்திருக்கவும் என் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படி நடக்கவும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கவும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்கள் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் மக்கள் மகிழ்ந்து கழிவுறவும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மக்கள் சந்தோஷமாக இருக்கவும் எங்கள் துக்கங்களை எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் சந்தோஷம் கழிப்பாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்
அப்பா. ஆண்டவரே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதவர்கள் சொல்லுவதாகவே இந்த நாளிலும் உண்மையும் உத்தமமாய் சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக வழிநடத்தக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. வேலைகளின் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகள் அல்லது குடும்பத்தின் சூழ்நிலைகள் மத்தியிலே சொந்தங்களின் மத்தியிலே இப்படி சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு முன்னோக்கி சொல்லிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பார்த்து கண்ணோக்கி ஆண்டவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்டு அவர்கள் கண்ணீர்களை துடைத்து ஆண்டவரை பாரங்களை அவர்களிடத்தில் விளக்கும்படி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கண்ணீரத்தில் பாரத்தை வைத்துவிட சொல்லுவோம். ஆண்டவரை எங்கள் இருதயங்களின் பாரங்களை எங்கள் இருதயங்களின் சோதனைகளுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவரும் துக்கமுகமாய் யாரும் நாங்கள் எப்பொழுது மக்கள் மகிழ்ந்த கழிவோட எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. இதனாலும் உண்மை நண்பருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒருவர் ஆண்டவரை வெறுமையாய் திரும்பி செல்லாமல் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் வெற்றி கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்ல கிருபை செய்யக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த சரீர சுகபலத்தின் கட்டளை வேண்டி ஆண்டவரை அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமான வாழ்க்கை கட்டளைப்படிய சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கிருபையாக கத்திருக்கின்ற ஆலயத்திற்காக செலுத்துகிறோம் அப்பா. பயத்துடன் பக்தியுடன் நாங்கள் ஆராதனை செய்யும் பரிசுத்த இதயத்தோடு வந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆலய பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உடைய பணிகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக கொடுத்து வழிநடத்தப்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இசைக்கு மகனுக்காக எங்களுக்காக தந்திருக்கின்ற பாடிக்கிற கொள்கைக்காக செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடி துணிக்கவும் ஆண்டவரை நாங்களுடைய ஆராதிக்கவும் எங்களுக்கு தந்திருக்கின்ற மகிமையான நேரத்திற்காக செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பிள்ளைகளில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளை இடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை ஏற்ற பாதுகாப்பை ஏற்ற அரவணைப்பை உடைய பரத்தில் கட்டளையிடுவதை சொல்லுகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு செய்ய எல்லா வேலைகளும் கைப்பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்கள் அப்பத்தையும் தந்தையும் நீர் அவர்களிடத்தில் சென்று உடைய ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற பிரயாணங்களில் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். செல்லுகின்ற இடங்களில் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வார்த்தைகளில் உடைய கிருபை தங்கியிருக்கக்கூடிய சொல்லுகிறோம் அப்பா. உங்களுக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் பேசாமல் ஒன்றும் செய்யாமல் ஆண்டவரே உடைய சித்தம் எதுவோ உடைய திட்டம் எதுவோ அதன்படி நாங்கள் நடக்கவும் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய சொல்லுகிறோம் அப்பா. இதனாலும் ஆண்டவரே பரிசுத்த ஒழுங்கால் மாத்திரம் அல்ல அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையோடு ஆராதனை செய்யவும் உடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக்களாய் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நேரங்களை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்தப்படி சொல்லுகிறோம் அப்பா. கருத்தில் தாழ்ந்து தருகின்றோம். புதிய மையம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் மண்டபங்களை செய்ய எங்களுக்கு கிருபை சர்வவல்லவரே தேவனே, இரண்டு பேரும் ஒரு விரோத நாமத்தால் கொடுக்கிற பொழுது அவர்கள் கேட்கவில்லை வாக்களித்தாவே முதலியாக எங்களுக்கு நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையை பிரசித்திருக்கிறதையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிடுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடும் என்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. பின்வரும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 505, 605, 200 கீதம் 262, பாமாலை 209 கிறிஸ்துவின் ராயனை அந்த ஆளுகை செய்யும். ஆராதனை கீதங்கள் 605, 200 கீதம் 262, பாமாலை 209.
எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம்